வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா? சில பேர் பேசுகிறத கேட்டிருப்பீங்க. ஏன் எங்கிட்டே கூட சொல்லியிருக்காங்க, முருகனை நாங்கள் ரொம்ப கும்பிட்டுக்கிட்டு தாங்க இருக்கோம், ஆனால் அவர் எதுவுமே எங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிம்பாங்க. அதாவது அவங்களுக்கான வார்த்தை இது. என்னன்னா, முருகன் அவரோட பேரருளை வாரி வழங்குறதுக்கு காத்திருக்காரு. ஆனால் அதை பெற்றுக்கிறதுக்கு நம்ம தகுதியாக இருக்கோமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அதாவது அறத்தின் வழி வாழ்கிறோமா? எப்படி? அப்போ திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்காய் என்று தரும். அதாவது என்னன்னா, முதல்ல பொறாமப்படுறது, ஆசைப்படுறது, அப்புறம் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு கோவப்பட்டுட்டு அதனால் எல்லார் மேலேயும் கோவம் இன்னாச்சொல் கடுஞ்சொற்கள் பேசுகிறது, இந்த மாதிரியெல்லாம் செய்கிறது. அதாவது நம்ம என்ன தான் விழுந்து சாமி கும்பிட்டாலும் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னா நமக்கு இறை அருள் சீக்கிரம் சித்திக்காது. அதனால் நமக்கு பரிபூரண அருள் என்ன, இறைவனோட பரிபூரண கடாட்சம் நம்மளை நெருங்கி வரணும்னா நம்மளை தகுதியானவங்களை நம்ம மாற்றிக்கணும். அதாவது அன்பே சிவம் இல்லையா? அதனால் நல்லா எல்லார் மேலேயும் ஒரு அன்போடு இருந்து பிற உயிர்கள்ட்டையும் தன்னையே கண்டு பிறருக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சு அவங்களையும் சந்தோஷப்படுத்தி நம்மளும் சந்தோஷமாக இருந்தோன்னா இறைவன் நெருங்கி நம்ம கேட்குறதுக்கு மேலேயே தருவார். வாழ்த்துக்கள்.